சித்துஜா வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பொன்னை நாராயணபுரம் பகுதியைச் சேர்ந்த குமாரசாமி. இவரது மகள் கலாவதி இவர் ஜம்மு காஷ்மீரில் சிஆர்பிஎஃப் காவலராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில கடந்த 24ஆம் தேதி அன்று நாராயணபுரத்தில் வசித்து வந்த குமாரசாமி அதிகாலையில் தனது விவசாய நிலத்திற்கு வேலை செய்வதற்காக சென்றுவிட்டு மாலையில் வீடு திரும்பும் வந்து பார்க்கும் பொழுது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 25 சவரம் நகை மற்றும் பணம் திருட்டு போனது தெரிய வந்தது. இது குறித்து குமாரசாமி பொன்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பொன்னை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில ஜம்மு காஷ்மீரில் சிஆர்பிஎஃப் பணியாற்றி வரும் காவலர் கலாவதி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா விவசாயம் நிலத்திற்கு சென்ற பொழுது யாரோ வீட்டின் பூட்டை உடைத்து 22 சவரம் நகை பட்டு புடவை மற்றும் 50,000 பணம் திடீர் சென்றுள்ளனர். இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்து அப்பொழுது யாரும் புகாரை பெறவில்லை என ஒரு பதிவினை செய்துள்ளார். இது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எனது திருமணத்திற்காக வாங்கி வைத்த நகை போய்விட்டது, எனக்கு யாரும் உதவவில்லை என சீருடையில் அழுதபடி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்து நாம் காவல்துறையினரிடம் கேட்ட பொழுது அவர்கள் புகார் அளித்து மறுநாளே வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் கைரேகை நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். புகார்தாரர் மற்றும் பெண் காவலர் யார் யார் மீது சந்தேகம் இருக்கிறதோ என கூறினார்களோ அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறோம். தற்பொழுது வரை 80% அளவிற்கு விசாரணை முடித்து விட்டோம். தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறோம். விரைவில் காணாமல் போன நகை மீட்டு இது வரும் சூழல் அல்ல. இது குறித்து தற்பொழுது சிஆர்பிஎஃப் பெண் காவலர் வீடியோ ஒன்றை அழுத்தபடி வெளியிட்டுள்ள வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சிந்துஜா.